அவள் இங்கே தான் வரேன்னு தெரியுமா? தெரியாமல் அங்கே வர போகிறேன். அப்புறம் இவ்வளோ நேரம் ஆச்சு ஆளே காணோம். அதான் எனக்கும் தெரில. ஃபஸ்ட் டைம் லவ் சொல்கிறப்ப பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படியா இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லவ் பண்ணியிருந்தா தானே நல்லாயிருக்கும். அவள் வந்து ஓகே சொல்லுவா, அப்போ தெரியும் லவ் பண்ணமா இல்லையான்னு. ஓகே சொல்லிட்டா லவ் பண்ணுறதா அர்த்தமாயிடுமா? உனக்கு பொறாமடா. பொறாமையா? டேய் காசி மாவனே, கார்த்திக் கமிட் ஆக போகிறான்னு வயிறு எடுத்து போல. பொறாமலாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கே நான் இன்ஸ்டாவில் பேசுகிற பிள்ளைகிட்ட லவ் சொல்லி கமிட் ஆகி கேட்டவா? சரி, இப்படி வாங்க வந்தால் சரி. டேய் என்ன நீ ஒண்டி கட்டதாங்கிறத மறந்துடாத. வண்டி கட்டையா? நாங்களும் ஸ்கூல் படிக்கிறப்போ பிள்ளைய லவ் பண்ணோம். ஸ்கூல் படிக்கிறப்பியா? ஆமாம். அப்புறம் என்னாச்சு? என்ன ஆயிருக்கும்? ஒன்னே லவ் சொல்லாமல் வந்திருப்பான், இல்லை அந்த பிள்ளை வேணான்னு இருக்கும். அவள் ஒன்றும் வேணான்னு சொல்லலை. அந்த டைமில் வேறு ஒன்று பார்த்துட்டு இருந்தா, அதான் நானும் எதுவும் சொல்லலை. இல்லை நான் மட்டும் கிழிச்சிருப்ப. கிழிக்கத்தான் போகிறேன். போன வாரம் அந்த பிள்ளையை பார்த்துட்டு வந்திருப்பான், அவ்வளோதான். வேற என்ன பண்ணியிருக்க போகிறான்? இனிமே பேசி பழகி லவ் சொல்லலான்னு நீ இருக்கேன். பேசி பழகி லவ் சொல்கிறக்குள்ள அவள் வேற ஒருத்தனை பார்த்துட்டு போயிரு. டே வந்துடாடா. இல்லை ஜெசி. என்ன அதான் இல்லை சொல்லி முடிச்சிட்டியே, சொல்றதுக்கு வேற எதுவும் மிச்சம் வச்சிருக்கியா? டேய் நான் இன்ஸ்டாவில் பேசிக்க பொண்ணுடா. என்னது? ஒரு நிமிஷம் இல்லை ஜெசி. எதுக்கு நிக்கணும்? நான் தான் சொல்லியிருக்கல ஜெசியை லவ் பண்ணுறேன்னு. இவதான் ஜெசி எனக்கு எப்படா தெரியும்? இன்ஸ்டாவில் வேற பேர் வச்சிருப்பா. அப்படியே இல்லை, பேசாம இருந்தே சாவடிச்சிரு. டேய் போறாடா. பேர் கூட தெரியாமையா லவ் பண்ணுவ? வேற பேர் சொல்லலாம் சொன்னேன், பேரே சொல்லலாம் சொல்ல. நீ பாட்டுக்கு மணி நீ நான் அங்கேயே பார்த்துட்டு இருக்க. நான் சொன்னேன்ல போன வாரம் பார்த்தேன்னு. ஆமாம். ஏய் மணி வேண்டா, அதை மட்டும் சொல்லாதடா. அவள் தாண்டா இவ. டேய் காசே. ஹலோ, பிஜி அப்ளிகேஷன் போட்டியா? பண்ணிட்டேம்மா. சரி சீக்கிரம் வீட்டுக்கு வா. ம். என்னால் விட்டு கொடுக்க முடியாது. என்னாலையும் விட்டு கொடுக்க முடியாது. என்ன பார்க்குறீங்க? நானும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்த்து லவ் பண்ணலான்னு இருக்கேன். என்னால் தான் முடியாது. அதான் நானும் சொல்கிறேன், உன்னால் முடியாது, விட்டு கொடுத்துரு. அந்த பொண்ணை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். என்ன விளாட்டா இருக்கா உங்களுக்கு? நான் லவ் ஸ்டோரி சேச்சிக்க போயிட்டேன், இப்போ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன? அதுக்கு ஒதுங்கோன்னு சொல்கிறேன். தோடா கேட்டோன்னு தூக்கி கொடுத்துருவாங்களா? நீ வேணா அந்த பிள்ளை லவ் சொல்கிற ஸ்டேஜ் வரைக்கும் பேந்திருக்கலாம். ஆனால் உனக்கு முன்னாடி நான் அந்த பிள்ளை பேசிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதான் நடுவில் கேப் விட்டல. கேப்பில் நாங்கள் 2 பேர் வந்துட்டோம். 3 பேர். 3 பேர். நான் ஒன்றும் சொல்லலை. அங்கே ஒருத்தர் சண்டை போட்டிருந்தால அவனை சொன்னேன். அப்போ நீ நாலாவது. நான் நாலாவதா? நீ நாலாவது. இவன் 3, நான் 2. அப்போ அங்கே இருந்தால் ஒன்றா? நம்ம 3 பேருக்கு அப்புறம் தான் அவன் நமக்கு முன்னாடி அந்த பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற. சரி, அவன் 1, நான் 2, நீ 3, இவன் 4. அவங்க 2 பேர் லவ் தான் பண்ணுறாங்கன்னு எப்படி சொல்கிறாங்க? சண்டை போட்டு இருக்க போகிறாங்க. சண்டை போட்டா ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல. இல்லை, நான் சொன்னேன்ல ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனை பார்த்தேன்னு, அது அவன் தான். அஜய் பிரேம்குமார். கேட்டுக்கப்பா, கன்ஃபார்ம் லவ்வர்ஸ் தான். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நீ என்ன வேணா பண்ணு, என்னால் விட்டு கொடுக்க முடியாது. என்னாலையும் விட்டு கொடுக்க முடியாது. என்னாலையும் முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நாளைக்கு யோசிப்போம். நாளைக்கு? இன்னைக்கு யோசிப்போம். ஹலோ, ஏன்பா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்? எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஃபோன் பிட்டே இருக்கா? எடுக்கலாம் வேண்டிய தானே? என் மயிறு வாடா வீட்டுக்கு. வரேன். என்ன? நாளைக்கு யோசிப்போம். ஏன்? இன்னைக்கு 4 நல்ல ஆள். கையை கொடுங்க, உருட்டுக்களின் உச்சக்கட்டம். நாளைக்கு யோசிப்போம். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? அதை நான் கேட்கணும்டா. என்னன்னா கேட்கணும்? ஜெசிடா. ஜெசி. ஆமாம் ஜெசி. நீ அவள் இன்ஸ்டாவில் பார்த்தது இல்லைல்ல? இன்ஸ்டாவில் பார்க்குறது நேரில் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காடா. ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்த மாதிரியே இருக்காடா. ஸ்கூல் படிக்கிற மாதிரியே தான்டா இருக்கா. ரொம்ப முக்கியம். டே ஸ்ரீதர், அவங்ககிட்ட வேற பேர் சொன்னா தானே சொன்னேன். ஆமாம். அவள் பேரே அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருக்கா. அப்போ நீ லவ் பண்ணி வேஸ்ட்டு தானே. தோடா அவன் என்கிட்ட சொன்ன பேர் ரூபி. அதுக்கு என்ன? அவள் ஃபுல் நேம் ஜெசின் அர்னோதே ரூபல். ஸ்கூலில் அவளை ரூபின்னு தான் கூப்பிட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன்.
நேரத்துக்கு ஒருத்தர் எலிமினேட் நீ பண்ணியிருக்கலாம். என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் அவங்க பிரிஞ்சுட்டாங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அப்புறம் நமக்குள்ள யாரும் முடிவு பண்ணிக்குவோம். அவங்க பிரிஞ்சுட்டாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்ட போய் கேட்போம். என்னன்னு அவங்களுக்குள்ள ரீசெண்டாக அதை பிரச்சனை இருக்கான்னு கேட்போம். அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி தெரியும்? இந்த மணி இருக்கான்ல ஸ்கூல் ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு தெரியாதா? அதெல்லாம் சரி, அவங்களோ பிரச்சனையை வச்சு எப்படி அவங்க பிரிஞ்சுட்டாங்களா இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? ஏன்? ஆமாம், இதுக்கு முன்னாடி லவ் பண்ணி பிரிஞ்சிருக்கோம் பாரு. ஏன் பிரிஞ்சிட்டு தானே தெரியும் எதுக்கெல்லாம் சண்டை போட்டு ஒன்று சேருவானுங்க, இல்லை எதுக்கெல்லாம் சண்டை போட்டு பிரிவானுங்கன்னு. சின்ன சண்டை போட்டு பிரிஞ்சவனு இருக்கான், பெரிய சண்டை போட்டு சேர்ந்தவனு இருக்கான். என்ன திடீர்னு கரெக்டாக பேசுகிறான்? அதுவும் கரெக்டு தான். சரி, ஃபஸ்ட்டு எதுக்கெல்லாம் ஒருத்தவங்க லவ் பண்ணி பிரிஞ்சு போகிறாங்கன்னு கண்டுபிடிப்போம். அப்புறமா அஜய் ஜெசி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை பற்றி கேட்போம். ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்து அவங்க பிரிஞ்சுட்டாங்களேன்னு ஒரு முடிவுக்கு வருவோம். அதுக்கப்புறம் ஜெசி நமக்குள்ளே யாருக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வருவோம். சரிடா, நமக்குள்ளே இப்போ பிரிஞ்சு போகிறதுக்கான ரீசன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஊரில் எத்தனை பேர் லவ் பண்ணி பிரிஞ்சு போய் உட்காந்துருக்கான். எல்லாட்டையுமே கேட்போம் எதுக்கு பிரேக்கப் பண்ணீங்கன்னு. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கேட்போம். இங்கே லவ் பண்ணி சேர்ந்து வாழ்றவனோட லவ் பண்ணி பிரிஞ்சு வாழ்றவன் தான் அதிகம். எல்லாட்டையுமே கேட்போம். கேட்போம். என்ன நீ செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொன்னீல, இப்போ கூட பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னில, அது எப்படா பிரேக்கப் ஆச்சு? சொல்ல முடியாது. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுச்சான். பிரேக்கப் பண்ணிட்டான். மற்ற பசங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னான். மற்ற பொண்ணுங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னான். காசு கேட்டுட்டே இருந்தான். எப்போ பாரு ஏதாவது வாங்கினே சொல்லிக்கிட்டு இருந்தா. பேசவே மாட்டேங்கிறான். பேசிக்கிட்டே இருக்கா. நைட்டு வீடியோ கால் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தான். அது என்ன இருக்கு? எடுங்கடா. என்னடா சும்மா என்ன கேட்டுருக்கீங்க? போய் அந்த பிள்ளை கேளுங்கடா. அந்த பிள்ளை போய் கேட்கணுமா? ஏன் ஏன்னா அவன் எனக்கே சொல்லலடா. ஏன் போனா எதுக்கு போனானே தெரில. திடீர்னு அவள் படுக்க போயிட்டா. ஓகே, ரூல்ஸ் போட்டுட்டே இருக்கான். வண்டி இல்லையா? கூப்பிட்ட இடத்துக்குலாம் வரல. என்ன வச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் லவ் பண்றான். வேற ஒரு பார்த்துட்டு போயிட்டான். சினிமா ட்ரை பண்ண கூட ரூம் போடலாமான்னு கேட்டான். டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டெய்லி காலேஜ் போகிறோம். அடச்சா என்னடா இப்படி இருக்கானுங்க. ஒன்று காசு இருக்கணும், நான் அடிமையாக இருக்கணும், இல்லை காட்சியாக இருக்கணும். என்ன இளவடா இது? இளவு இல்லடா, காதல். மண்ணாங்கட்டி. அவங்கள விடுங்கடா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கடா. என்ன பண்ணலான்னா பேசிட்டு அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு போய் கேட்போம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நாமளே முடிவு பண்ணிப்போம் அவங்க பிரிஞ்சுட்டாங்களா இல்லைன்னு. கேட்போம். பிரேக்கப்பா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அதான் ஃபோன்லேயே சொன்னேன் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. அஜயும் சரியாக பேசுறதில்ல, அதான் கேட்குறோம். சண்டை போட்டாங்களா? ஆமாம், என்கிட்டயுமே அவ ஒழுங்கா பேசுறது இல்ல. ஆனா பிரேக்கப்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? ஏன் அஜய் உங்கள்கிட்ட சொல்லையா? அவன் பெருசாக எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டான். அவளும் இதே தான் சொல்லுவா. ஒரு 6 மாசம் அவள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ஏன்? மொபைல் ரிப்பேர். ஆனால் அப்பா அவளுக்கு அது தெரியாது. செகண்ட் இயர் படிக்கும் போது அப்பா அவன் இந்த ஊரில் கூட கிடையாது. போன வருஷம் தான் இங்கே வந்தான். அதனால எதுவும் பிரச்சனையா? 6 மாசம் ஸ்விட்ச் ஆஃப். கழட்டி விட்டான்னு நினச்சோம். அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. செகண்ட் இயர் படிக்கும் போதே வா? 10th படிக்கும் போதே பண்ணி வைப்பாங்க. ஓ, சும்மான்றா. நான் கூட கல்யாணம் பண்ணிப்பான்னு நினச்சோம். ஆனால் கல்யாணத்துக்கு முதல்ல ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? ஆமாம் அவன் ஃபோன் 6 மாதம் ஸ்விட்ச் ஆஃப்னு சொன்னேன். ஆமாம். அப்போ வேற ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டாளா? லூசா, அவ தனியா ஓடி போயிட்டா. 2 நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்தா. வீட்டுல செம்ம அடி. அப்பதான் லவ் பண்றத பத்தி வீட்டுல சொன்னான். அப்புறம் என்னாச்சு? செம்மையா அடிச்சாங்க. அப்புறம் சண்டை போட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. 6 மாதம் அந்த தலைமறைவா இருந்திருக்கான். ஆனால் அவனுக்கா அப்படி பண்ணியிருக்கா? ஆமா, அப்புறம் ஏன் அவள் பிரேக்கப் பண்ண போறா? அதேதான் நானும் சொல்றேன். பிரேக்கப் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. பிரேக்கப் தானே, நானே எப்படா இருந்தேன். ஏன் ப்ரோ, அவங்களே அதே பிரச்சனையா? 1 2 அவ்வளோ இருக்கு. நீங்கள் யார்ட்டாச்சும் சத்தியம் வாங்குவீங்களா? அந்த ஜெசி புள்ள அவன்கிட்ட தொட்டத்துக்குலாம் சத்தியம் வாங்குவா. சத்தியம் வாங்குறது அதில் என்ன இருக்கு? இருக்கு. ஆடிஷன் போறேன் எப்போ பார்த்தாலும் ஏன்டா சாப்பிடாமே இருக்க? இப்போ வச்சு சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். நிஜமா? நிஜமாதான். அப்பதான் சத்தியமா? அப்பத்தான் சத்தியமாவா? ஆமாம் ஆமாம். அப்பதான் சத்தியமா? அப்பதான் சத்தியமா? அப்பதான் சத்தியமா? அப்பதான் சத்தியமா? இது மட்டுமா? அவள் எப்போ பாரு கேள்வியாக கேட்டுட்டு இருப்பா. இங்க மழை பெய்யுது, அங்க மழை பெய்யுதா? இல்லை, இங்கே போயில. உனக்கு மழைன்னா பிடிக்குமா? பாட்டு பிடிக்குமா? நீ பாட்டு பாடுவியா? உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேரு? உனக்கு குழந்தைங்களா பிடிக்குமா? உனக்கு பெண் குழந்தை பிடிக்குமா? ஆண் குழந்தை பிடிக்குமா? உனக்கு என்ன பிடிக்குமா? சரியான டார்ச்சர் ப்ரோ. டார்ச்சர் தான். எங்களுக்கே அந்த பையனை பார்த்தா பாவமா தான் இருக்கும். இவ இப்படி பேசியே டார்ச்சர் பண்றாளோ அதே மாதிரி அந்த பையன் பேசாமலே டார்ச்சர் பண்ணுவான். சரியான சிடுமூஞ்சி. சிடுமுஞ்சு தான். ஆனால் அந்த சிடுமுஞ்சு தானே பண்ணுற டச்செல்லாம் பொறுத்துக்குச்சு. இதுவே வேற யாருன்னா பொறுத்துப்பாங்களா? ஒருத்தர் எல்லா விஷயத்தையும் பொறுத்துட்டு போறதுனால மட்டும் அவன் சரியான ஆளா இருந்துட முடியாது. அப்பப்ப வாயை திறந்து பேசணும். அந்த 6 மாசம் என்ன நடந்துச்சு அவன் ஜெசிகிட்ட சொல்லவே இல்லை. அந்த 6 மாதம் ஒழுங்கா எங்ககிட்டயும் பேசலை. அந்த 6 மாதம் என்னாச்சுன்னு எனக்கும் தெரியாது. தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுவா. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டா. அந்த பொண்ணு என்ன டார்ச்சர் பண்ணாலும் என்கிட்ட விட்டு கொடுத்து பேச மாட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பிரேக்கப் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கும் அவங்க பிரேக்கப்லாம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தோணுது.
ஒருத்தன் என்னடானா அவன் டார்ச்சர் ஆனாலும் பொறுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறான். இவன் என்னடானா அவன் சிடுமூஞ்சி ஆனால் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். நடுவில் ஓடி வேற போயிருக்கா. 6 மாதம் இவனை ஆளை காணோம். ஒரு முடிவுக்கே வர முடியல. என்னடா பண்ணுறது? எனக்கு என்னமோ அவங்க பிரிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்கிற? எதை வச்சுன்னா அவங்க பேசுகிற வச்சு தான். அவங்க பேசுகிற வச்சு பார்த்தா அவங்க பிரிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. எனக்கு என்னமோ அவங்க பிரிஞ்சிருப்பாங்கன்னு தோணுது. நீ எதை வச்சு சொல்கிற? தியரிஸை வச்சு. அது என்ன தியரிஸ்? தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்ச விஷயத்தோட தெரியாத விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் தியரிஸ். என்னென்ன தெரிய வச்சிருக்க? தியரி 1 மினியன் தியரி. ஜெசி அஜயை விட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கா. அதை தூரத்துலேருந்து பார்த்துருந்த எல்லாரும் இவங்க போகும்போது வரும்போதும் அவங்க போகும்போது வரும்போதும் அண்ணன் தங்கச்சி பார்க்க க்யூட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்ல அதை கேட்டு வருத்தப்பட்ட ஜெசி அவங்க ஏன் நம்மளை பார்த்து அண்ணன் தங்கச்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அஜய்கிட்ட கேட்க அதுக்கு நீ ஹைட்டு கம்மியாக இருக்கதாண்டி காரணம் அப்படின்னு அஜய் சொல்ல இனிமேல் ஹைட்டு கம்மியாக இருக்க போனி எனக்கு வேணாம் அப்படின்னு அஜய் பிரேக்கப் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அவங்க 3 வருஷம் லவ் பண்ணியிருக்கே மாட்டாங்க. எப்போயோ பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு தான் என்கிட்ட இன்னொரு தியரி இருக்குது. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அஜய் ஜெஸியை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி சுற்றிட்டு இருந்திருக்கான். ஒரு நிமிஷம் இரு. இது போன தேரில் வந்த பொண்ணு தானே? லோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம்பா. சரி ஓகே. லவ் பண்ணி சுற்றிட்டு இருந்திருக்கான். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த சண்டை பெருசாகி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதனால அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ண. இதுக்கு நடுவில் அவன் ஜெஸியை லவ் பண்ண. திடீர்னு ஒரு நாள் அவன் எக்ஸ் வந்து உனக்காக நான் வெயிட் பண்ணேன், நான் எனக்காக நீ வெயிட் பண்ணல, தும் ஹிகோ அபு தும் ஹிகோ அப்படின்னு ஃபீல் பண்ண. இதை பார்த்து அஜய் வருத்தப்பட்டு எக்ஸுக்காக ஜெஸியை பிரேக்கப் பண்ணிட்டான். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. சரி ஓகே. வேற என்ன இருக்குது? தியரி நம்பர் 3 எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவனுக்கு நடந்த அப்படியே அவளுக்கு நடக்க போகுது அதானே? ஆமாம். இதில் அந்த 6 மாத கதை வரவே இல்லையே அப்படின்றியா? அதுக்கு தான் இன்னொரு தியரி இருக்குது. அக்யூஸ்ட் அஜய் பிரேம்குமார். அஜய் ஒரு ரவுடி. அவன் மேலே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் ஆளை மிரட்டுறதும் தான். அப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறப்போ பிரச்சனை பெருசாகி 6 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். இந்த விஷயம் ஜெஸிக்கு தெரிஞ்சு ஜெஸி அஜயை பிரேக்கப் பண்ணிட்டான். அஜய் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு திரும்ப அவன் ரவுடி சுத்த ஆரம்பிச்சிட்டான். இதான் தியரி நம்பர் 4 அக்யூஸ்ட் அஜய் பிரேம்குமார். கொஞ்சமாச்சு லாஜிக்கோட பேசுகிறா. லூஸ் மாரி பேசாதடா. லூஸ் மாதிரி பேசுகிறேண்ணா. உருப்படியாக ஏதாவது சொல்லு. நான் சொல்கிறேன். அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. என்ன நம்பு. நமக்குள்ளே யாருன்னா ஆடாயன் போட்டு முடிவு பண்ணிக்குவோம். ஆடாரி வேணாம். இங்கே நானும் ஒருத்தர் இருக்கேன். அப்போ சாப்பிட்டு போடுவோமா? போடுவோமா? ஏய் என்ன சாபத்து சொல்லாத விஷயம் மாடாது. அப்போ சீட்டு குளிக்க போடுவோமா? 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 எதுக்கு இப்படி பண்ணுறான்? ஒவ்வொருத்தங்கிட்டே போய் பிரேக்கப் ஸ்டோரி கேட்டோம், அது உருப்படலை. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசணும், அதுவும் உருப்படலை. இப்போ நீங்களும் உருப்படியாக பண்ண மாட்டீங்க. அதுக்கு நீங்கள் 2 பேரும் விளங்கிக்கோங்க, நானே லவ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. அப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும், அந்த பாயிண்ட்டை தான் போய் கேட்கணும். நீங்கள் பிரிஞ்சிங்களா இல்லையான்னு. கரெக்டு. என்ன கரெக்டு? அவங்ககிட்ட போயிட்டா வேலை முடிஞ்சுல. என்னென்ன போய் கேட்பேன். ப்ரோ நான் அந்த ஜெஸி இப்படி லவ் பண்ணுறேன், நீங்கள் லவ் பண்ணுறீங்க, கேள்விப்பட்டேன், நீங்கள் பிரிஞ்சிங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்பியா? நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு. எது? அப்படியே பேசுவோம். ஆமாம் அப்படியே பேசுவோம். அப்படியே பேசுவோமா? பேசுகிறோம். நீ அவனுக்கு ஃபோனை போட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறோம், நேரில் வர சொல்லு. நம்ம பேசுகிறோம், பிரிஞ்சதை கன்ஃபார்ம் பண்ணுறோம், லவ்வும் பண்ணுறோம். லவ்வும் பண்ணுறோமா? ஐயோ அப்பா. ஹலோ, வெளியே இருக்கேன்ப்பா. இல்லைப்பா, சொல்கிறத கேட்குறான் பாரு லூசு பைய. என்ன பேசலாம், அஜய்கிட்ட பேசலாம். அதுக்கு மட்டும் நாங்கள் அப்பாண்ட பேசி வந்துடுறேன். நீ அவனுக்கு ஃபோனை போடுறா. ஹலோ ஹலோ யாரு? ஹலோ, சொல்லு. ஏன் நம்பர்லேருந்து கூப்பிட்டா எடுக்க மாட்டேன்ற? உன்னை தான் கேட்குறேன். நாளைக்கு மீட் பண்ணலாமா? இல்லை, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியில் போகிறேன். சரி, எப்போ ஃப்ரீயாக இருப்ப? தெரியல, நான் அப்புறம் கூப்பிட்றேன். பாய். ஹலோ ஹலோ மச்சான், மணி பேசுகிறேன்டா. சொல்கிறா. நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கேடா மச்சான்? ஏன்டா? இல்லைடா, ஜெஸி சம்மந்தமாக உன்ட்ட கொஞ்சம் பேசணும். ஜெஸி சம்மந்தமாவா? ஆமாடா, நாளைக்கு மீட் பண்ணலாமா? எங்கே?
பக்கத்தில் வந்துட்டேன்டா. வரேன். உள்ளதான் இருக்கானா? ஆமாம், அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா? பண்ணண்டா, அவன் எடுக்கவே இல்லைடா. எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு எங்கே போனானே தெரில. எப்படா இருக்கு? நல்லா இருக்கேன். என்ன தாடிலாம்? இல்லை, ஃப்ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன்னு சொன்னான், அதான். ஆக்டிங்கா ப்ரோ? ஆமாம். சரி, என்ன விஷயம்? ஏதோ பேசணும்னு சொன்னேன். இல்லைடா, ஒரு சின்ன லவ் பிரச்சனை. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, என் ஃப்ரெண்டு கார்த்தின்னு ஒருத்தவங்க ஆளை லவ் பண்ணுறான். ஆளா? ஜெஸியை லவ் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதான் உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கலான்னு. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னா அதில் விளையிடுவான். ஜெஸியை லவ் பண்ணுறாரா? ஆமாம் ப்ரோ. அவர் வரல? இல்லை ப்ரோ, ஜெஸி லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோன்னே அப்செட் ஆகிட்டான். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதா அதை சொல்லுங்கள், நான் போய் சரி பண்ணிடுவோம். என்ன சைலண்ட் ஆகிட்டான்? சரி பண்ணிடுவோம். இல்லை, நாங்கள் பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சிட்டிங்களா? ஆமாம். ஏன்? எதுக்கோ. சரி, இதுக்கு தான் நான் வர சொன்னீங்களா? ஆமாம் மச்சான். சரி, நான் கிளம்புறேன். ஏன் பிரிஞ்சிட்டிங்கன்னு சொல்லாமல் போகிறீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்கள் ரோடு கிளியர் ஆச்சுல்ல, அதோட விட்டுருங்க. ஏடா அப்படி சிறு முஞ்சியாக இருக்கான், இவ்வளோ போய் அப்புறம் லவ் பண்ணான். ஏண்டா மயிறு, காலையில் எங்கடா வர சொல்லிட்டு நீங்கடா போனேன்? ஜெஸ்ஸியை பார்க்க போனேன். ஜெஸியை பார்க்கவா? சரி, என்னாச்சு? போனீங்களே, பார்த்தீங்களே, என்ன சொன்னா? பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னான், ஆனால் ஏன் ஆச்சுன்னு சொல்லல. சரி சொல்லி நீ ஏன் அவளை பார்க்க போனேன்? நான் அவளை பார்க்க போல. பட்டு இருக்கால, கோபால் ஃப்ரெண்டு, ஆமாம். அவன் ஆள் கூட வெளியில் போயிருந்து காசு கேட்டான். 1 2 3 எவ்வளோன்னா என்ன முட்டை பையன் காசு கொடுத்துட்டான். வாளுங்கடா. உள்ளதாண்டா இருக்கா? சரி, வரேன். காசு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் நான் அவளை பார்த்தேன். ஹே ஜெஸி, ஹே, இங்கே என்ன பண்ணுற? சும்மா தான். லவ்வில் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு பிரச்சனை, அதான். ஓ, என்னடா அவன் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோன்னு சொல்கிறான், அவன் லவ் பண்ணுறோன்னு சொல்கிறா. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனக்கு என்னமோ லவ் பண்ணலேன்னு தோணுது. ஏன்? ஜெஸி ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஒரு நாள் எல்லாம் வெளில போயிருக்கும்போது பார்த்தேன். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பர் வாங்கி மெசேஜ் பண்ணேன். அப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போனேன். எனக்கு என்னமோ நான் லவ் பண்ணலேன்னு தோணுது. நானும் சும்மா பேசி பார்க்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் அன்றைக்கி நீ வேறு ஒண்டிக்கிட்டேன்னு சொன்னியா, அதான் லவ் பண்ணணுமே அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் பொண்ணுன்னா அலையிறோமோன்னு தோணுது. என்ன அலையிறோம் எல்லாரையும் கூட்டி சேர்க்குற? இல்லையா பின்ன? சரி சொல்லு, யாரும் தெரியாத பொண்ணாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கான்னு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறதில்ல? அதெல்லாம் என்ன இருக்குது? என்னதில் என்ன இருக்குது? இதே ஒரு பையனாக தான் அப்படி பண்ணுவியா? பொண்ணுங்க தான் அப்படி பண்ணுறாங்க. இப்போ ஏன் சம்மந்தமே நம்ம அதை பற்றி பேசுகிற? சம்மந்தம் இருக்குது. நீ ஜெஸிக்கிட்ட அப்படி தானே பேச ஆரம்பிச்ச? யாருன்னு தெரியாத பொண்ணுங்கக்கிட்ட பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்டு தான், ஆனால் ஃப்ரெண்டுன்ற இன்டென்ஷனில் யாரும் அப்படி பேசுறது இல்லையே. நீ அப்படி தானே இருக்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பொண்ணு இருந்துட்டாலே போதும். அவள் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தாலும் போய் வளைஞ்சிட்டு தான் நிற்போம். ஏன்னா அது ஒரு பொண்ணு. பொண்ணு 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 சை. சரி விட்றா, ஏன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஜெஸி விஷயத்துக்கு வா. அது அவங்கள பற்றி, இது நம்மளை பற்றி. இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்ற? அஜய் ஜெஸி வர சொல்லுவோம். வர சொல்லி அவங்க 2 பேரும் பேச வைப்போம். அவங்களையும் பேச வைக்கணும். 2 பேர் பேசினாலே இங்கே பிரச்சனை முடிஞ்சுன்னு தோணுது. அதான் நீ அஜய் வர சொல்லு. இங்கேயே வர சொல்லவா? வேணாம், வேற எங்கேயாவது வர சொல்லுவோம். அவன் பக்கத்தில் வந்துட்டானா? ஜெஸி எங்க? உள்ளதான் இருக்கா? காலை இங்கே தான் பார்த்தியா அவளை? ஆமாம். நமக்கு ஒன்று விஷயம். இல்லைடா, பிரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னீங்கள. ஆமாம். அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு. உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? நான் கிளம்புறேன். இது சம்மந்தமாக என்கிட்ட பேசணும்னா இனிமேல் கூப்பிடாதீங்க. நீங்க என்ன பண்ற? இல்லை, உங்களை பக்கம் வந்து. உங்களுக்கு உங்க எல்லாரையும் முன்னாடியே தெரியுமா? தெரியும். உனக்கு எப்படி உங்களை தெரியும்? அதை நான் சொல்கிறேன். நீ எதுக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க போன? அது ஒரு லவ் விஷயமா பார்க்க போனோம். லவ்வா? ஆமாம். நீ என் ஃப்ரெண்டை லவ் பண்றியா? ஆ, அப்புறம் அவன் ஒன்றும் லவ் பண்ணுறான். என்னது? என்கிட்ட எவ்வளோ பண்ண சொன்னீங்க? ஆமாம் சொன்னோம்.
அப்புறம் எவ்வளோ லவ் பண்ணா சொல்கிறீங்க? உண்மையை தானே சொல்கிறோம். என்ன உண்மையை சொல்றீங்க? ஜெசி கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் தெளிவாக சொல்கிறேன் ஜெசி. என்ன சொல்ல போற? நீ லவ் பண்றேன்னு சொல்ல போறியா? ஆமாம். ஹா? என்ன ஆமான்னு சொல்றான்? ஆமாம் ஜெசி. என்ன நீயும் ஆமான்னு சொல்ற? ஜெசி ஒன்ஸாக சொல்கிறத கேளு. என்ன விளையாடுறீங்களா? இல்லையா? நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். இல்லை நான் சொல்கிறேன். அன்றைக்கி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தான் கூட நாங்களும் வந்தோம். அப்போ தான் தெரிஞ்சு அவனை லவ் பண்ணுறான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சு நானும் லவ் பண்ணுறேன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சு நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு. அன்றைக்கி ரோட்டில் சண்டை போட்டு இருந்தீங்களே அப்போ தான். அப்போது உனக்கு இப்போ லவ் பண்ண தானே பார்க்க வந்தீங்களா? அப்படி எடுத்தோன்னு உங்களை பார்க்க வரல. நாங்கள் லவ் பண்ணுறோம் தெரிஞ்ச எங்களுக்கு, நாங்கள் லவ் பண்ணுற பொண்ணு வேறு யாரும் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதும் லவ் பண்ண நாங்கள் லவ் பண்ணதை விடாமல் லவ் பண்ண நீங்கள் லவ் பண்ணி பிரிஞ்சுங்கன்னு கேள்விப்பட்டு அது உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லவ் பண்ணி பிரிஞ்ச எல்லாட்டையும் லவ் பண்ணி பிரிஞ்ச கதையை கேட்டோம். மற்ற பிரிஞ்ச கதை கேட்டால் நீங்கள் பிரிஞ்சிங்களா தெரியுமா? அதனால தான் உங்ககிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே போய் பேசணும். என்ன குருகுருன்னு பார்க்குறாங்க? புரியலையா? நீ பேசுனது ஃபஸ்ட்டு உனக்கு புரிஞ்சா? இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன் பாரு. ஐ லவ் யூ ஜெசி. என்னது? நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டிங்களா எனக்கு தெரிஞ்சுக்கிறது தான் அவ்வளோ பண்ணோம். மற்றபடி ஐ லவ் யூ ஜெசி. ஆமாம் ஜெசி, ஐ லவ் யூ. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, லவ் சொல்லிட்டு இருந்தேன். இது சொல்ல வர சொன்னோம். இல்லை, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவள் தான் சொல்லி சொன்னா, அதான் சொன்னேன். ஜெசி என்ன பிடிக்கலையா? அப்புறம் ஏன் அப்பாவா? நீ 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பா எல்லாத்தையும் திட்டிகிட்டே சொன்னார். அவரை பார்த்து நீ பயப்படுறியா? உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே நீ எதுவும் பேசிடாத. அட்லீஸ்ட் வயத்தந்தாச்சும் சொல்ல. எங்கள் அப்பா அடிச்சது. உங்கள் அப்பா என்னை அடித்ததான் காரணம். அடுத்த 1.5 வருஷத்துக்கு ஒன்று இழுத்து பிடிச்சி வச்சுருந்துருக்க மாட்டேன். நான் அன்னைக்கு சொன்னது தான், அதான் உண்மை. நீ தான் நம்ப மாட்டேங்கிற. சாரி. விட்டுட்டு போகிறதுக்காகவா? அன்னைக்கு நீ வந்து சொன்ன ரீசன் உண்மையாகவே இருக்கட்டும். அதுக்காக நம்ம பிரியணும்னு சொல்கிறதும் கரெக்டாகவே இருக்கட்டும். அதுக்காக நீ வந்து சொன்னதும் அப்படியே போயிடணுமா? என்ன நினச்சிட்ட? அதுக்காக அப்படியே இருக்க முடியாதுல்ல. ஏதாவது முடிவு எடுத்தானே ஆகணும். கரெக்டு தான். ஆனால் என்னால் டக்குன்னு போக முடியல. ஒரு மாதிரி அதான் நீ உன்கிட்ட கோவமா பேசிட்டேன். நம்ம பிரிஞ்சிடலாம் அஜய். உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சு என்னாக போகுது? உன் முடிவெடுக்க உனக்கு உரிமை இருக்குது, எனக்கும் இருக்குது. என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம பிரிஞ்சிடலாம். எதுவும் தப்பாக நினச்சிக்காத. உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? போலாம். ஜெசி, இது இப்படி தானே தாட்டா இருக்கும். நம்ம 2 பேரும் புரியுது. அதுக்காக நீ பிரேக்கப்னு சொன்ன சிரிச்சிட்டுலாம் போக முடியாது. கொஞ்ச நாள் சரியாயிருவேன்னு நம்புறேன். பாய். வந்துட்டாங்கடா. என்னடா அவங்க படுக்க போயிட்டாங்க? என்னடா பண்ணுறது? அவங்க விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இனிமேல் பொண்ணுன்னா கொஞ்சம் அலையாமல் இருக்கணும்னு தோணுது. ஆமாம், கரெக்டு தான். அவங்க விஷயத்தில் ரொம்ப அலைஞ்சிட்டோம். ஆமாம், எல்லாம் ஜெஸ்ஸியை லவ் பண்ணுறேன்னு சொன்னனால தான். ஊரில் இவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன்டா ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? நீ மட்டுமா பண்ண? நம்ம லவ்னா ஏதோ ஜாலியான விஷயம் நினச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னவோ அந்த ஜாலிக்காக லவ்வை தேட ஆரம்பிச்சிட்டோம். அதோட விளைவாக தான் லவ் பண்ணுற எல்லாரையும் காம்படிட்டராக பார்த்து நானும் லவ் பண்ண போகிறேன்னு எல்லோரும் கிளம்பிட்டோம்.
லவ் பண்ணுங்க, ஆனால் லவ் பண்ணணும்னு பண்ணாதீங்க. அது என்ன 8 மணி நேரம் வேலையா? எல்லோரும் தேடி அலைஞ்சி திரிஞ்சு கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு. அது லவ் அதுவாக தான் வரும். இனிமேல் லவ் லவ்னு அதையே தேடி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது அதுவாக வரட்டும். அது வரைக்கும் போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு.